வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவு செய்யறேன். இன்னைக்கு ஒரு தலைப்பு, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான தலைப்பு தான். ராகு காலம். ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு 1.5 மணி நேரம் இந்த ராகு பகவான் ஆக்கிரமிப்பு செய்து கொள்கிறார். காலையில ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்குள்ள பகல் நேரத்தில் இவருடைய அந்த அதிபயங்கரமான செயல் என்பது நடக்கிறது. இதை கண்டு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். எந்த காரியம் செய்தாலும் நல்ல காரியங்கள், வளர்ச்சியான காரியங்கள் இந்த ராகு காலத்தில் உருத்தேராது, விளங்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற நம்பிக்கை காலம் தொட்டு பல ஆண்டுகளாக நம் இந்து சம்பிரதாயத்தின்படி எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய, அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள்ல இந்த 1.5 மணி நேரத்தை அவாய்ட் பண்ணியே தீர்வோம். சுமங்கலித்துவம் பொருந்திய, சுபத்துவம் பொருந்திய காரியங்களை செய்வதற்கு நாம் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அதில் ஒருமித்த கருத்துடன் நம்ம இந்துக்கள் அனைவரும், அதுல தமிழ்நாடு வேற, ஒரிசா வேற, ஆந்திராலாம் கடைபிடிப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆனா யாரா இருந்தாலும் இந்த ராகு காலத்தை தவிர்த்து கொண்டுதான் வருகிறோம். அப்படி இந்த ராகு காலம் என்ற அந்த காலம் ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 மணி நேரத்தை ஆக்குபை பண்ணிக்கிட்டு இது தன்னுடைய சித்து விளையாட்டை காண்பிக்கிறது. ராகு அதிபயங்கரமான ஒரு கிரகம் இல்லையா, பிரம்மாண்டம். யாருக்குமே அந்த பேர் கிடைக்கல. நவகிரக நாயகர்கள் உள்ள சூரியன் பிரம்மாண்டம் இல்லையா? ஆனா சூரியனுக்கு கூட பிரம்மாண்டம் என்ற ஒரு அந்த பட்டம் கிடைக்கல. அந்த பிரம்மாண்டம் என்ற பட்டம் கிடைச்ச கிரகம் என்னன்னா ராகு தான். அப்படிப்பட்ட ராகு ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு 1.5 மணி நேரத்தை ஆக்குபை செய்கிறார், ஆக்கிரமித்துக் கொள்கிறார். திங்கட்கிழமை காலையில 7 to 9, செவ்வாய்க்கிழமை 3 to 4:30, புதன்கிழமை 12 to 1:30, வியாழக்கிழமை 1:30 to 3, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 10:30 to 12, 10:30 to 12 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காலையில 9 to 10:30, ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இந்த தினம் 4:30 to 6. இதுல ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும் உண்டு. அது எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிற உண்மை. என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு கேட்டா, என்ன நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு அது எல்லாரும் அது செய்யறாங்க. அது என்னன்னு கேட்டா, அபிஜித்து வேளை ராகு காலத்துல கடைசியே அது முடிய போறப்ப, இப்ப 4:30 to 6 ராகு காலம் இன்றைய தினம் என்று சொன்னால், ஒரு 5:45 to 6 அந்த ஒரு 1/4 மணி நேரம் நல்ல காரியங்களை செய்து விட்டு போவார். அந்த அபிஜித்து வேளையில் அந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றி பெறுகிறது என்ற நம்பிக்கையும் நம்மிடம் இருந்துதான் வருகிறது. இந்த ராகு காலம் வேற யாராருக்கெல்லாம் இப்படிதான் நம்ம பயப்படணுமா? இது எல்லாருக்கும், உலகம் பூரா உள்ள இந்த 400 கோடி 500 கோடி 600 கோடி மக்களுக்கும் பொதுவானதுதானா அப்படின்னா பொதுவானதுதான். இருப்பினும் இதில் சில சூக்ஷமங்கள் உண்டு. என்ன சூக்ஷமங்கள் என்று கேட்டால், ஒரு குழந்தை ராகு காலத்தில் பிறந்திருந்தால் அவனுடைய ஜனனகால ஜாதகம் என்பது ராகு காலத்தில், அவன் எந்த கிழமையில பிறந்திருந்தாலும் சரி, அவன் ராகு காலத்தில் பிறந்திருந்தால்
அவன் அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் அவனுடைய செயல்பாடுகளில் ராகு காலம் பெரிதளவில் பாதிப்பை அடைய செய்வதில்லை என்ற உண்மை நிலவத்தான் செய்கிறது. இதை அனுபவத்திலும் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அந்த நபர்களை என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி நபர்கள் என்னிடம் வந்தால் அவர்களை இந்த காரியங்களை செய்ய சொல்லி பரிசோதித்து பார்ப்பேன். ராகு காலத்தில் அந்த காரியத்தை செய்ய சொல்லி பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்து வருகிறது ராகு காலத்தில் பிறந்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ராகுவனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த ஜனன கால ஜாதகர்கள் ராகு காலத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்பது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த நட்சத்திரக்காரா அவங்க அந்த ராகு காலத்தில் அந்த காரியங்களை செய்து பார்க்கலாம். சின்ன சின்ன பெரிய பாதிப்புகள் கொடுக்காதுன்ற ஒரு நம்பிக்கையோடு உள்ள காரியங்களை செய்து பார்ப்பதில் அவர்கள் வெற்றி கண்டால் படிப்படியா அவங்க இம்ப்ரூவ் பண்ணி பெரிய காரியங்களை கூட செய்து முடிக்கலாம். அந்த ராகு காலம் இவர்களுக்கு பெரிய நன்மையை கூட கொடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. பெரிய நன்மையை செய்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அடுத்தபடி பாத்தீங்கன்னா இந்த ராகு உச்சம் பெற்ற ஜாதகம். ராகு ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருக்குமேயானால் அந்த உச்சம் பெற்ற ஜாதகர் ராகு காலத்தில் அந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியம் பின்னம் அடைவதில்லை, அந்த காரியம் சோடை போவது இல்லை. இது ஒரு உண்மையும் என்னோட அனுபவத்தில் நிறைய கண்டிருக்கிறேன். இப்ப எவ்வளவு வரிசையா சொல்லிட்டே வரேன் பாருங்க. யாருக்கு இது ஒண்ணும் பண்ணாதுன்றத சொல்லிக்கிட்டே வரேன். இது எல்லாவற்றையும் தாண்டி 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ராகு காலத்தில் அந்த காரியங்கள் செய்வது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக ஏற்பட்டுவிட்டால், இப்ப அவங்க வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது இந்த பிளைட் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டமே பாத்தீங்கன்னா மேல அவங்க புறப்பட்டு ஒரு பிரான்ஸ் போவாங்க, லண்டன் போவாங்க, யுஎஸ் போவாங்க, இங்கே போவாங்க. பகல் நேரத்தில் பிரயாணிக்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும் பொழுது இரவு விடிகாலன்னா 6 மணிக்கு மேல ராகுகாலம் கிடையாது. ஆனா பகல் நேரத்தில் இவங்கள் அந்த பிரயாணத்தை வைத்துக் கொண்டு பகல் நேரத்தில் காலையில 6ல இருந்து 6 மணிக்குள்ள அந்த ராகுகாலத்தில் இவர்களுடைய அந்த விமானம் புறப்படும் பொழுது அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தான் அவர்கள் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் பயணிக்கும் இந்த நபருக்கு ராகுகாலம் அமைந்து விடுகிறது. அப்ப அந்த பிரயாணம் பிரயோஜனமற்ற பிரயாணமாக ஆகிவிடுகிறதா என்பதை கூர்ந்து கவனித்தால் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த விதிகளின்படி உங்களுடைய ஜனனகால ஜாதகமோ மற்றதோ அமைந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அது தோல்வி தராது. நல்ல கம்ஃபர்டபுளான சீட் அமையும். கம்ஃபர்டபுளா அந்த ஏர் ஹோஸ்டஸ் நின்று உங்களை சிறப்பாவே கவனிப்பாங்க. நல்லா ஜம்முன்னு கொடுப்பாங்க. நீங்க பிரயாணம் பண்றது 10 மணி நேரமா இருக்கும், 12 மணி நேரமா இருக்கும், 20 மணி நேரம் கூட இருக்கும். அவ்வாறு இருக்கும் சமயத்தில் எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் அங்க நிகழ்வதும் இல்லை. இதே அனுபவத்தில் நிறைய பேரிடம் நான் பரிசோதித்தும் பார்த்திருக்கிறேன், அவர்கள் கூற கேட்டும் இருக்கிறேன். அப்ப ராகுகாலம் ஒன்னும் செய்யாது அப்படின்றது யாரார அப்படின்றதுக்கு இப்ப நான் சொன்ன விதிகள் அத்தனையும் பொருந்தும். நான் சொன்ன விதிகளை பயன்படுத்தி பார்க்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராகு தசை ஒருத்தருக்கு நடப்பில் இருக்கிறது. அந்த ராகு நடப்பில் இருக்கும் ராகு அமோகமான அற்புதமான ஒரு 11ஆம் பாவத்திலோ லக்னத்துக்கு 11ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தும் நிலையிலே லக்னத்துக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து 11ஆம் இடம், 9ஆம் இடம், 6ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடம் இந்த இடங்களில் அமர்ந்து அவர் தன்னுடைய திசையை நடத்தும் அந்த காலகட்டத்திலே ராகு காலம் இருந்து 18 வருஷம், ஒரு 1.5 மணி நேரத்திற்கே நாம் அச்சப்படும் நாம் எப்படி இவரை 18 வருஷம் சுமந்து
அவர் நம்மை இயக்கிக் கொண்டிருப்பார், நாமும் பயணிக்க வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது எவ்வளவு அச்சத்தை கொடுக்கிறது. அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டா அவர் தனித்து ராகுவாகவே இயங்குவதில்லை. ஒரு பாயிண்ட், அவர் ராகு தசை ராகு புக்தி வரும்பொழுது முழு பலத்தையும் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடி பார்த்தால் குரு புக்தி, குருவோடு சேர்ந்து ராகு இயங்குகிறார். அடுத்தபடி சனியோடு சேர்ந்து ராகு இயங்குகிறார். அடுத்தது புதனோடு சேர்ந்து ராகு இயங்குகிறார். அடுத்து ராகு கேதுவோடு சேர்ந்து இயங்குகிறார். ராகு சுக்கரனோடு சேர்ந்து இயங்குகிறார். சூரியனோடு சேர்ந்து இயங்குகிறார். சந்திரனோடு சேர்ந்து இயங்குகிறார். அடுத்து செவ்வாயோடு சேர்ந்து இயங்குகிறார். ஃபைனலா அதோட தசை முடிஞ்சு விடுது. இவ்வாறு இருக்கையில் இந்த ராகு அமர்ந்து சிறப்பான நிலையை தன்னுடைய திசையை நடத்தும் அந்த காலகட்டத்திலே தன்னுடைய திசாநாதனாகிய தனக்கு இந்த கிரகங்கள் எதிர்வரும் புக்திநாதன்கள் எந்தெந்த பாவத்தை கொண்டு எந்த ஆக்கிரமிப்பை கொண்டு நடத்துகிறார் என்பதை பொறுத்து இந்த 18 ஆண்டு காலத்திலேயும் அவர் மிகச்சிறப்பாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்பட்டு விடுகிறது. மிகச்சிறப்பாக ஏற்பட்டு விடுகிறது. இயல்பாகவே அவர் 11ஆம் இடத்திற்கு போகும் பொழுது வாரி வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிறார். வாரி வாரி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். அவர் ரெடியா இருக்கார். அவருடைய புக்தியிலே அதை ஆரம்பிச்சிருவார். ராகு தசை ராகு புக்தியிலே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அடுத்தபடி பாத்தீங்கன்னா ராகு தசை குரு புக்தியில குரு ராகுவுக்கு சரியான இடத்துல போய் அமைஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அதுலயும் வாரி வாரி கொடுப்பார். அடுத்து சனி, அதுலயும் வாரி கொடுப்பார். இப்படி இருக்கும் இந்த ராகுவை ஏன் கண்டு நாம் அஞ்சுகிறோம்? அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ராகுவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராகுவும் நம்முடைய ஜாதகத்தில் அற்புதமான நிலையில் அமரும் பொழுது, நல்ல நிலையில் அமரும் பொழுது, அவர் உச்சம் பெற்று அமரும் பொழுது ராகு காலமும் உங்களை ஒன்றும் செய்யாது என்பதை இந்த பதிவிலே கூறிக்கொண்டு என் எம்பெருமான் நரசிம்ம பெருமானை அவர் பொற்பாதம் தொட்டு வணங்கி வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.